நேற்று நள்ளிரவு பார்த்தோம்னால் வேலூர் மாவட்டத்தில் அதிக மழையானது பெய்தன. இந்த மழையானது காட்பாடி அடுத்த அம்புந்தி சக்கர மில் சுகர் மில் பகுதியில் பார்த்தோம்னால் 80.20 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகின. இந்த நிலையில் அம்முந்தி பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டிய மடகு கால்வாயில் பார்த்தோம்னால் அதிக வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த பாண்டிய மடகு கால்வாயின் நடுவே கட்டப்பட்டிருந்த தரைப்பாலமானது முற்றிலும் சேதமடைந்திருக்கின்றன. இந்த தரைப்பாலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் மிகவும் அத்தியாவசிய தேவையாக இருந்து வந்தன. ஏனென்றால் அந்த அம்முந்தி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவு விவசாயத்தை மட்டுமே செய்து வருகின்றனர். இந்த பாண்டிய மடகு கால்வாயை கடந்து சென்றால் மட்டுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்வதற்கான இயந்திரங்கள், அதாவது டிராக்டர் உள்ளிட்ட இயந்திரங்களை அந்த தரைப்பாலத்தின் வழியாக தான் கொண்டு செல்ல வேண்டும். மேலும் இவர்கள், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளையும் அந்த பாலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆகவே அந்த தரைப்பாலமானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருந்து வந்தன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையின் காரணமாக அந்த பாண்டிய மடகு கால்வாயில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பாண்டிய மடகு கால்வாயில் இருந்த அந்த தாமரை செடிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த கழிவுப் பொருட்கள் அனைத்துமே அடித்து வரப்பட்டு இந்த கால்வாயில் செல்ல முடியாமல் தடுத்து நின்று அதிக தண்ணீர் வந்ததால் இந்த கால்வாய் உடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் விவசாய நிலம், அதாவது 300 ஏக்கர் பரப்பளவு தற்போது விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த தரைப்பாலத்தை சீரமைத்து தர வேண்டும். ஏற்கனவே இந்த தரைப்பாலம் சேதமடைந்த நிலையில் தான் இருந்தது. ஆனால் தற்போது இந்த வெள்ளத்தில் இது முற்றிலும் சேதமடைந்து விட்டன. ஆகவே அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படக்கூடிய இந்த தரைப்பாலத்தை உடனே சீரமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். மேலும் அந்த பகுதிக்கு அதிகாரிகள் தொடர்ந்து இந்த தரைப்பாலம் எவ்வாறு உடைந்தது என்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.